ஒரு விஷயத்துல அர்த்தம் இருக்கு, அத நம்ம பண்றோம். இது அர்த்தமே இல்லாத பண்ற விஷயத்தை விட பெட்டர். ஏன்னா நீங்க எடுத்துக்கோங்களேன், இந்த கிறிஸ்துமஸ், ஈஸ்டர், குட் ஃப்ரைடே இதுல பைபிள் பிரகாரமா அர்த்தம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா இதே கர்த்தருடைய பண்டிகைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பைபிள்ல ஏன் இதை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாவே அர்த்தங்கள் இருக்கு. முதல் பண்டிகை பஸ்கா. 10வது வாதையில சங்கார தூதனை கர்த்தர் அனுப்பும்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய முதற் பிள்ளைகள் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் மூலியமா ரட்சிக்கப்பட்டாங்க. அதே போல யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நம்புறாங்களோ அவங்க எல்லாரும் அவருடைய ரத்தத்தின் மூலியமா பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவாங்க. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா அவரை நம்பாதவங்களுக்கு எகிப்து ஜனங்களை போல ரட்சிப்பு கிடைக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா புளிப்பில்லா அப்ப பண்டிகை. இந்த பண்டிகையில புளிப்பில்லாம அப்பங்களை சேர்த்து வைப்பாங்க. அதே போல இயேசு கிறிஸ்து கிட்ட எந்த ஒரு பாவமும் இல்லாம அவர் கல்லறையில வைக்கப்பட்டாரு. புளிப்புன்றது இந்த இடத்துல பாவத்தை குறிக்குது. அது மட்டும் இல்ல 7 நாளைக்கு அப்பத்துல புளிப்பு இல்லாம சாப்பிடுவாங்க. அதே போல ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து கிட்ட எந்த ஒரு பாவமும் கிடையாது. அவர் 7000 வருஷம் இந்த உலகத்துல பாவமே இல்லாம இருந்தாரு. ஏன்னா அவர் பரிசுத்தமான தேவன். எப்படி 7000 வருஷம்னா 2 பேதுரு 3:8 பிரகாரம் கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம், 1000 வருஷம் ஒரு நாள் போல. அடுத்து முதற் பலன் பண்டிகை. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுதல்ல முதற் பலனா இருக்கிறாரு. அவருடைய உயிர் தெழுதலின் வல்லமையினால தான் நம்ம ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவோம். இயேசு கிறிஸ்துவோடைய வல்லமையினால மட்டும்தான் நம்ம மரணத்தின் வல்லமையை ஜெயிக்க முடியும். அடுத்து பெந்தேகோஸ்தே பண்டிகை. சீனாய் மலையில பேசின கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில இருந்தாரு. இன்றைக்கு நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் என்ற நாமத்துல இருக்கிறாரு. இவரு தேவன் மூலியமா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல கொடுக்கப்பட்டாரு. இவர் நம்மள ஆயத்தப்படுத்தவும் இயேசு கிறிஸ்துக்கு நேராக வழி நடத்துவாரு. அடுத்து எக்கால பண்டிகை. ஒரு எக்கால எதுக்கு ஊதப்படும்? ஏதாவது ஒரு எச்சரிப்பு வருதுன்னா, இல்ல யாராவது ஒரு பெரிய ஆள் வந்தா அதுக்கு முன்னாடி ஊதுவாங்க. அது போலதான் ஒரு தடவை எக்கால சத்தம் கேட்கும். அது யூதர்களுக்கு நியாயம் தீர்ப்போம், மணவாட்டி சபைக்கு நற்செய்தியா இருக்கும். என்னன்னா மணவாளன் மத்திய வானத்துல வந்துட்டாருன்றது. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா சபை உபத்திரத்துக்குள்ள போகாமலும் அந்தி கிறிஸ்து கையில மாட்டாம இருக்க கிருபை கிடைக்குது. அடுத்து பாவ நிவாரண பண்டிகை. 7ஆம் பண்டிகைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பண்டிகையில பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவ நினைவு கூறணும். ஏன்னா அவர் வெள்ளை குதிரையில அர்மேகன் யுத்தத்துல இந்த உலகத்துக்கு வரும்போது எல்லா குத்தின கண்களும் அவரை பார்க்கும். நீங்க பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேல் கிட்ட போயிட்டு எங்களுக்கு பாக்குற மாதிரி ஒரு ராஜா வேணும், கண்ணுக்கு தெரியாத ஒரு ராஜா வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. இதுல இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்து எல்லா தேசங்களையும் ஆளுக செய்வாரு. அப்போ எல்லா கண்களும் அவரை பார்க்கும். அவர் தான் இந்த பிரபஞ்சத்தின் உண்மையான ராஜா என்று எல்லாரும் அறிந்து கொள்வாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கூடார பண்டிகை. இந்த பண்டிகையில ஒரு 3 முக்கியமான விஷயம் இருக்குது. என்னன்னா இயேசு கிறிஸ்து ராஜாவா இந்த உலகத்துல 1000 வருடம் அரசாழ்வாரு. 2வது ஆதாம் இழந்து போன அந்த நித்திய ஜீவனை இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு மறுபடியும் அது மீட்டு கொடுப்பாரு. 3வது பாத்தீங்கன்னா ஒரு ராஜாவை போல அரசாளவும் ஒரு ஆசாரியனை போல ஊழிய செய்யவும் நம்மளுக்கு 1000 வருட அரசாட்சியில கொடுப்பாரு. இதுல நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா கிருபை பெரியது. ஏன்னா 4 பண்டிகை கிருபையும் நியாயம் தீர்ப்பும் அடங்கி இருக்கு. ஆனா 3 பண்டிகையில பாத்தீங்கன்னா வெறும் கிருபை மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் அன்பே போதுமானதா இருக்கு நம்மளுக்கு. அதனால தயவு செஞ்சு இதை குறித்து சிந்தித்து பாருங்க.